வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜியை கோர்த்து விட்ட நடிகர் விஜய், சுத்து போடும் சிபிஐ அதிகாரிகள், அடுத்த கைது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சமூக வலைதளத்துல ஓடிட்டு இருக்குதுங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அலுவலகத்தில் போய் ஆஜரானார் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஆஜராகிட்டு அவர் சென்னை திரும்பிட்டார். ஆனால் அவர் தரப்பில் டெல்லியிலே பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தப்பட்டது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நிர்மல்குமார் அவர்கள் பேசினார். ஏங்க விஜய் அவர்களை கைது பண்ணிட்டாங்களா? இந்த திமுக சார்புடைய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பொய்யை பரப்பிட்டு இருக்கின்றார்களே. விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சிபிஐ நினைக்கின்ற போது எங்களுக்கு என்னைக்கு வசதியா இருக்குமோ அந்த நாளை குறிப்பிட்டு சிபிஐக்கு தெரிவித்தோம். அதன்படிதான் எங்களுக்கு சம்மன் வந்தது. ஸோ சிபிஐ விசாரணை கேட்டுவிட்டு நாங்களே சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகாம இருக்கலாமா? அதனால சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றோம். விஜயிடம் விசாரணை முடிந்து விட்டது. இனி எந்த சம்மனும் அனுப்பப்பட மாட்டாது. அது மட்டும் இல்ல, விஜய் பெயரானது குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படும் சொல்றீங்க. அது இன்னும் உறுதியாகல. கைது செய்யப்பட போறாருன்னு சொல்றீங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை விசாரிக்க போறாங்கன்னு சொல்றீங்க. ஐயா சாமி, இதெல்லாம் பொய் செய்தி. திமுகவுடைய ஊடகமானது கட்டமைத்த பொய் அப்படின்னு சொன்னாரு நிர்மல்குமார். உடனடியாக சன் டிவி தரப்பில் இருந்து, ஏயா நாங்க எங்க கைது பண்ண போறாங்கன்னு போட்டோம். போட்டதெல்லாம் நியூஸ் 24 தமிழ் போட்டுச்சு, நியூஸ் 18 போட்டாங்க. நாங்க போடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. அதை பற்றியெல்லாம் நிர்மல்குமார் கண்டுக்காம திமுக ஊடகத்தை பார்த்து, ஏயா புதுக்கோட்டை மேடையில் பகிங்கரமா நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான் தொடர்புன்னு சொன்னார். அதை பற்றி நீங்க யாராவது விசாரிச்சீங்களா? இல்ல விவாதம் நடத்தினீங்களா? இல்ல விவாதத்தினுடைய நடுப்புற எங்கேயாவது ஒரு கேள்வி, என்னங்க தவேக்கால இருக்கக்கூடிய விஜயை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை கை காட்டுறாங்க. அவருக்கு ஆதரவாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு 100% செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு, அவரால் தான் நடத்தினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எதன அடிப்படையில் சொல்றாரு? நயினார் நாகேந்திரன் கிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறது? இல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு சிபிஐ கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கின்றாரு. சிபிஐ கிட்டே சொல்லியிருக்கின்றார் விஜய் என்றால் ஆதாரம் இல்லாம நம்ம விஜய் அவர்களை விட்டிருக்க மாட்டாங்களே. இப்போ செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அப்ப விஜய் அவர்கள் என்ன ஆதாரத்தை கொடுத்துருக்க போறாரு? ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ விசாரிப்பாங்க? இல்லை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை நம்ம விஜய் அவர்கள் வைக்கின்றாரா? நயினார் நாகேந்திரன் மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு யாராவது ஒரு விவாதம் வச்சிங்களா? இல்லை பிரேக்கிங் நியூஸ் போட்டிங்களா? செந்தில் பாலாஜிக்கும் கரூர் சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் கேட்டாங்க. அதோடு இல்லாமல் விஜயுடன் விசாரணையானது முடிஞ்சு போச்சுங்க. நாங்களும் ஆஜராக போகிறது இல்லை, விஜயும் ஆஜராக போகிறது இல்லைங்க, நாங்கள் மெட்ராஸ் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசாரணை முடிந்து போய்விட்டது. ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு, ஏன்பா இவங்க பேர்லாம் எஃப்ஐஆர் போடலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சிபிஐ ஆனது அவங்க கிட்ட கிடைத்த ஆதாரத்துடன் தான் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. ஸோ யார் மீது எஃப்ஐஆர் போட சொல்றாங்களோ அவங்க மீது எஃப்ஐஆர் போட்டு மீண்டும் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கப்படுகின்ற போது இன்னும் பல தகவல்கள் வரலாம். அதன் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். சரி, செந்தில் பாலாஜி பற்றி நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். அது ஒன்றே போதுமா செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்வதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கின்றாராம். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா வேலுசாமி புரத்தில் போய் என் வண்டி நின்றுச்சு, நான் பேச ஆரம்பித்தேன், தள்ளுமுள்ளுலாம் பார்த்தா கொஞ்சம் ஓய்ந்தது. எங்கெங்க மக்கள் நின்னாங்களோ அங்கங்க நின்று நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் திடீரென 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாடுகின்ற தருணத்தில் தான் எங்கிருந்தோ ஒரு செருப்பு விழுந்தது. ஸோ அந்த செருப்பு வீழ்ந்த பிறகு அங்கே எங்களுடைய ரசிகர்களுக்கும் செருப்பு வீசனங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதுக்கு முன்பாக எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலை, தள்ளுமுள்ளும் பெருசாக ஏற்படலை. அதனால 10 ரூபாய் பாட்டிலுக்கு என்று பாட்டு பாடின பிறகு தான் செருப்பு விழுந்தது. இந்த செருப்பு விழுந்த பிறகு கலவரமாகவே மாறி போச்சு. ஸோ நான் யாரை பற்றி பாட்டு பாடணுனோ அவங்க ஆதரவாளர்கள் தானுங்களே செருப்பு வீசியிருக்க முடியும். அப்போ திட்டமிட்டு நான் யாரை பற்றி பாட்டு பாடணுனோ அந்த ஆள் எங்கள் கூட்டத்துக்கு ஆள் அனுப்பியிருந்தாரா பிரச்சனை பண்ணுறதுக்கு? அதனால இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்க வாய்ப்பு இருக்குங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம்.
அது மட்டும் இல்லாம வேலுசாமிபுரத்தில் வந்து மக்கள் சந்திப்பை விஜய் நடத்துறார். அப்படி நடத்துகின்ற போது மின்சார வாரியமானது வேலுசாமிபுரத்துக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகு மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்களாம். மின்சாரத்தை கட் பண்ண உடனே மின்வெட்டு ஏற்பட்ட பிறகு அங்க குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போச்சு. ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று கிடைக்காம வெப்பம் அதிகரிச்சிருக்குது. அதில் தான் பல பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க. ஸோ வெளிச்சம் இருந்திருந்தா கூட எந்த பக்கம் வெளியேறணும் எந்த பக்கம் போகணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ மின்வெட்டு ஏற்பட்டது ஏதோ திட்டமிட்ட செயல் மாதிரி தெரிகிறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக நடந்து கொள்ள மாட்டுறாங்க. அவங்க ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே பூந்துட்டாங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் அலுமினிய தகடை வச்சு மூடி இருந்தோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்த பிறகு வண்டி உள்ளே வருவதற்கு இடம் ஒன்றும் இல்லையா, அதனால அங்கிருந்த மக்கள் ஒதுங்கி நின்னாங்க. அப்படி ஒதுங்கி நிற்கின்ற பொழுது இட நெருக்கடி ஏற்பட்டது. இட நெருக்கடி ஏற்பட்ட உடனே ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அங்க தடுப்பு வச்சிருந்த அந்த இரும்பு தகடு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. இப்படி ஜென்ரேட்டருக்குள்ள போன பிறகுதான் ஜென்ரேட்டர் நிறுத்திட்டு நாங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலுசாமிபுரத்துல விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு நாங்க அந்த ஜென்ரேட்டர் மூலமாக தான் மின்சாரம் கொடுத்திருந்தோம். நாங்க மின்வெட்டு ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னு வந்து மின்சார வாரியத்தின் மூலமா தமிழக அரசாங்கத்தின் மூலமும் தெரிவிக்கப்பட்டிருக்குதான். ஆனா ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள ஆள் போனாங்களான்னு கேட்டீங்கன்னா போயிருக்கிறாங்க. அதனால ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஆஃப் ஆச்சு. ஆனா நம்ம விஜய் வருகின்றார் கூட்டத்துக்கு வெறும் ஜென்ரேட்டர் மூலமாகவே பவர் கொடுக்கலாமா, தமிழ்நாடு மின்சார வாரியமும் பவர் தந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு மின்சார வாரியத்திலிருந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க வந்து முதிர்ச்சியாக நடந்துக்கிறாங்க, தற்குறியாக தானே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க விஜயை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கின்ற மின் கம்பத்தின் மீது ஏறுறாங்க. எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா எங்கள் மேல் தானே பழி வரும். ஏங்க விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வமாக வருகின்றார்கள். ஆர்வமாக வருகின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மின்சாரத்தை வந்து அளவாக நிறுத்தியிருக்கணும். ஆனால் மின்சாரத்தை நிறுத்தாமல் அப்படியே விட்டீங்க. அதனால தான் அவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி மின்கம்பத்தின் மீது ஏறி மின்சாரம் தாக்கி உயிர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலேயே பழி சொல்லுவாங்க. அதனால நாங்கள் முன்கூட்டியே கூட்டத்தின் அளவை பார்த்து நாங்கள் மின்சாரத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு மின்சார வாரியம் சொல்லிடுச்சான். நாங்கள் அந்த கூட்டத்தில் தான் மின்சாரத்தை கட் பண்ணோம். ஆனால் மற்ற இடங்கள்லாம் மின்சாரம் கொடுத்துருந்தோம், நீ ஒன்றா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் பொறுப்பாக நடந்து கொள்ளாத தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை எண்ணி தற்பாதுகாப்புக்காக முன்கூட்டியே மின்சாரத்தை நிறுத்தணும், விஜய் வந்த பிறகு நிறுத்தல, நீங்க ஒன்னா பாருங்க அந்த பொதுக்கூட்ட மேடை அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியமானது விளக்கம் அளிக்கிறதாம். ஆக மொத்தத்தில் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனது உடனே அந்த இடத்துல மின்சாரம் கிடையாது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போச்சு. ஏற்கனவே மின்சார வாரியமானது அந்த மின்சாரத்தை ஆஃப் பண்ணியிருக்குது. அதனால கும் இருட்டில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கே என்ன மாதிரி உணர்ந்திருப்பாங்க, அங்கே என்ன நடந்திருக்கும் யாரால் கணிக்க முடியுமா? அங்கே மின்வெட்டு ஏற்பட்டது திமுகவுடைய சதி வேலையாக இருக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. மூன்றாவதாக நம்ம கிஷோர் கே சாமி அவர்கள் சொன்ன விஷயங்க. கிஷோர் கே சாமி அவர்கள் என்ன சொன்னாரு, ஐயா கரூரில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி வந்து கரூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகளுக்கும் அந்த காவல்துறை அதிகாரியே வந்து தன்னுடைய கூகுள் பேவில் காலையிலேயே பேமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. எந்தவித காரணமும் இல்லாம திடீர்னு எப்படி ஆம்புலன்ஸுக்கு காவல்துறை அதிகாரி பணம் அனுப்பலாம், எதற்காக அனுப்புனாரு, யார் சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு கிஷோர் கே சாமி அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதை பற்றியும் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ கிட்ட போட்டு உடைச்சிருக்கின்றாராம். இதற்கு பின்னாடியும் செந்தில் பாலாஜி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா கிஷோர் கே சாமி இது மட்டும் சொல்லல, அந்த காவல்துறை அதிகாரி யார் பெயர்ல வந்து ஆம்புலன்ஸ்களுக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய பிஏ இருக்காரு இல்லையா, அந்த பிஏ உடைய வற்புறுத்தலின் பேர் தான் வந்து காவல்துறை அதிகாரி ஆம்புலன்ஸ்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஏ வந்து கட்டளை இட்டார் என்றால் செந்தில் பாலாஜி சொல்லாம பிஏ வந்து எப்படி காவல்துறைக்கு கட்டளையிட முடியும்? அதனால செந்தில் பாலாஜிக்கு நேரடியாக தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்து சிபிஐ கிட்ட போட்டு விட்டுருக்குறாங்களாங்கோ. ஏன்னா நீங்க வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்கள் வந்து பஸ் மீது நின்றுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நன்றாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏப்பா வரிசையா ஆம்புலன்ஸ் போகுது, என்னப்பா நம்ம கொடி கட்டிலாம் போகுது,
ஓ நம்ம கட்சிக்காரர் தான் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காரா, குட் குட் அப்படின்னு வந்து விஜய் அவர்களே இந்த ஆம்புலன்ஸ் தான் கட்சிக்காரனதா இல்ல அரசாங்கத்துதா இல்ல வந்திருக்கின்ற ஆம்புலன்ஸ்ல விஜயுடைய கொடி கட்டினா தான் இந்த பக்கத்துல அந்த பக்கம் போக முடியுன்றதுனால கட்டினாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஆம்புலன்ஸ் ஆனது வரிசையா போச்சு என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். விஜயே அதை பதிவு செய்திருக்கின்றார் பேசுகின்ற தருணத்துல. அப்போ கூட்டமானது அலைமோதி கொண்டிருக்கின்ற போது வரிசையா இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் ஆம்புலன்ஸ் 1 by 1 போகின்ற பொழுது எவ்வளோ இட நெருக்கடி ஏற்படும். ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டா ஏற்கனவே நெருக்கமா இருக்கிறாங்க, இன்னும் நெருக்கம் ஏற்படாதா? அதனால இதுல ஏதோ திட்டமிட்டு சதி வேலையை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக தான் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸை விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததும் செருப்பு வீசப்பட்டதும் மின்வெட்டு ஏற்பட்டதும் அசம்பாவிதம் நடந்த உடனே மருத்துவமனைக்கு அசம்பாவிதத்தினால் உயிரிழந்தவர்கள் ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு முன்பாக செந்தில் பாலாஜி வந்ததும் நம்ம விஜய் அவர்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா. நம்ம விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் கொடுத்தாலும் நமக்கு தெரியல. ஆனா விஜய் தரப்பிலிருந்து இதெல்லாம் வெளிப்படையா பேசுறாங்க. இல்ல விஜய் அவர்கள் நம்ம சிபிஐ கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தகவலை சமூக வலைதளத்துல கசிய விடுறாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சிபிஐ கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நாங்க மட்டுமே வந்து கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லலை. ஆனால் ஆக்சுவலாக வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களே குற்றம் சாட்டு வைக்கிறாருங்க. கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு 100% செந்தில் பாலாஜி தாங்க காரணம், வேற யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாருங்க. அதுவும் நம்ம உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே சொல்றாருங்க. அப்போ நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதாரம் இல்லாம பொது மேடையில் இப்படி அவசியமா வாய விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படின்னா புதுக்கோட்டையில மீட்டிங் நடக்குது, புதுக்கோட்டையில போய் செந்தில் பாலாஜி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா புதுக்கோட்டையில போயிட்டு செந்தில் பாலாஜியை ஏன் பேசுறாரு நம்முடைய நயினார் நாகேந்திரன்? அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வலுவான ஆதாரம் கிடைச்சிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்போ கரூர் சம்பவத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருக்கின்றார். இந்தாங்க ஆதாரம் உள்துறை அமைச்சரை, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு ஆதாரத்தை தந்துட்டு தான் பொது வழியில வந்து செந்தில் பாலாஜி பத்தி பேசுறாரு. திடீர்னு செந்தில் பாலாஜியை சுற்றி வளைத்து சிபிஐயோ இல்ல இடியோ இல்ல மற்ற விசாரணை அமைப்புகளோ தட்டி தூக்கி உள்ள வைக்கின்ற பொழுது பாஜக தொடர்ந்து தேர்தலுக்காக தான் செந்தில் பாலாஜி மீது கை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அனுதாபலை வந்துடக்கூடாது என்பதற்காக புதுக்கோட்டை மேடையிலே வந்து கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் 100% தொடர்பு இருக்குதுன்றத போட்டு உடைக்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜியை கைது பண்ண போறாங்க. ஸோ அந்த கைதானது அனுதாபாலையை திமுக உருவாக்கிடக்கூடாது என்பதற்காக எதற்காக கைது பண்றோம் என்பதை நம்முடைய உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு மேடையில் நாம நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. ஸோ இப்படி வெளிப்படையாக சொல்லுகின்ற போது அடப்பாவில 41 பேர் உயிரிழந்ததுக்கு செந்தில் பாலாஜியா காரணம், அவனை ஏன் விட்டு வச்சுக்கிறீங்க, உள்ள தூக்கி வைங்க அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரும் என்பதனால அந்த உளவியல் ரீதியான ஒரு கருத்தியல் உருவாக்குவதற்காகத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம அமித்ஷாக்கு முன்பாகவே வந்து கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் 100% தொடர்பு இருக்குது, அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கின்றார். ஸோ மைலாட் சிபிஐ அதிகாரிகளே அந்த நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட போட்டு விட்டுருக்காங்க. மொத்தமா வந்து செந்தில் பாலாஜியை குறிவைத்துத்தான் ஆதாரங்களையும் சரி ஆவணங்களையும் சரி அள்ளி கொடுத்திருக்கின்றாராம் நம்ம விஜய். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை சிபிஐ நெருங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து தடயவியல் வல்லுநர்கள் வந்திருக்கிறாங்க, சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க, எய்ம்ஸ் அதிகாரிகளும் வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, சாலைத்துறையில் இருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாவற்றையும் அளந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 120 பேர் கிட்ட விசாரித்திருக்கின்றார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் அங்க சம்பவம் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏற்கனவே குற்றப்பத்திரிகையானது தாக்கலாகும். அந்த குற்றப்பத்திரிகைக்கு பிறகு இங்க விஜயால் தரப்பட்ட எல்லா ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தரப்படும். நீதிமன்றமானது ஏன் செந்தில் பாலாஜியை விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பிறகு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்படும். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்ட பிறகு அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கின்ற போது செந்தில் பாலாஜி முரண்பட்ட தகவலை தந்தார்னா
ஏற்கனவே சிபிஐ கிட்ட நிறைய தகவல் இருக்கும். அந்த தகவலுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகின்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதிரி செந்தில் பாலாஜி சொன்னார்னா விட்டுருவாங்க. அப்படி இல்லையா மாறுபட்ட கருத்து தெரிவிச்சார்னா இவரை கைது பண்ணி தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. ஓகே கைது பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. பிறகு கைது பண்ணி உள்ளதான் வைப்பாங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை நோக்கி கை காட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ சிபிஐ ஆனது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த குற்றப்பத்திரிகை பிறகுதான் விஜய் சொன்ன விஷயங்களை வச்சு செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறாங்களே நமக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச மனசாட்சி இல்லாத மனிதன், குறைந்தபட்சம் நேர்மை இல்லாத மனிதன், குறைந்தபட்சம் விசுவாசம் இல்லாத மனிதன், குறைந்தபட்சம் அக்கறை இல்லாத மனிதன் விஜய் தானுங்க. குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் கரூர் சம்பவத்துக்கு நமக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உணர்வார். குறைந்தபட்சம் நேர்மை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்னடா நம்ம செந்தில் பாலாஜியை கை காட்டுறோம், நம்ம உத்தமனா அப்படின்னு மனசு உறுத்தும். அது மட்டும் இல்லை, குறைஞ்சபட்ச விசுவாசம் இருந்துன்னு வச்சுங்களேன், நன்றி உணர்வு இருந்ததுன்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் பேசவே மாட்டார். சட்டமன்றத்திலிருந்து பொதுத்தளம் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக விஜயை காப்பாற்றி விட்டது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றாலும் கூட சட்டமன்றத்தில் வாதாடி விஜயை காப்பாற்றுனது எடப்பாடி பழனிசாமி தான். சரி நண்பர்களே, விஜயை பொறுத்த வரைக்கும் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு நான் வந்ததுனால தான் இது நடந்தது, நான் இப்படி நடக்கும் என்றே நினைக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் எதை பற்றியும் வாய் திறக்காமல் அவர் இருக்கின்ற மௌனம் என்பது அவரை குற்றவாளியாகவே உறுதி செய்கிறது. இவருக்காக யார் பேசுவாங்கன்னு தெரியல, இவருக்காக யார் போராடுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் விஜய் நம்பிக்கையற்றவராக இருக்கின்றாருங்க. இந்த நம்பிக்கையற்ற தன்மையானது அரசியலில் பின்னடைவை தரும் அவருக்கு. இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.